கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 15 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஐஸ்வர்யா கிட்ட அருண் ஏன் திடீர்னு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாருக்கும் வர மூட் ஸ்வைப், காரணமே இல்லாத எரிச்சல், அதுதாங்க டென்ஷன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, இதை முதலே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறமா எப்பவும் போல் நார்மலாகவே தீபா மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. எல்லா டெக்கரேஷன்ஸையும் பார்க்குறாங்க. என்ன இவ எப்பவும் போல் சாதாரணமாக வராளே, இன்றைக்கி நட்சத்திராவோட பர்த்டே வேற, அதை கார்த்தி வேற இதை பெரிய ஃபங்க்ஷனாக நடத்திட்டுருக்காரு, கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் ஆனால் இவ்வளோ சாதாரணமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி மீனாட்சி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இவளை பார்த்தா பெருசாக டென்ஷனாக இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே, என்ன நடிப்படா சாமி அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா தீபாவை பார்த்து. அதுக்கப்புறம் அபிராமியும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. அப்போது அபிராமி கையில் இருக்கிற வளையலை பார்க்குறாங்க தீபா. அவங்க அப்படியே தீபாவை முறைச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா போய் ஹாலில் உட்காந்துடுறாங்க. அச்சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அத்தைக்கு பிபி ஏறி தலை சுற்றி விழுகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க, மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே. கரெக்டாக அப்போது அந்த நேரத்தில் நட்சத்திரா வராங்க. எல்லாருமா சேர்ந்து நட்சத்திராவுக்கு விஷ் பண்ணுறாங்க. நட்சத்திரா அபிராமி அவங்க ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சரின்னு தீபாவும் விஷ் பண்ணி ஷேக் ஹேண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நட்சத்திரா என்னடானா கொஞ்சம் கூட அவங்கள கண்டுக்காம கேர் பண்ணிக்காமல் இருக்காங்க. சரின்னு தீபாவும் அமைதியாக போயிடுறாங்க. நட்சத்திரா ஐஸ்வர்யா போய் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. என்ன நட்சத்திரா ரொம்ப கூலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அக்கா பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுங்கிறாங்க நட்சத்திரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராரு. அதுக்கு முன்னாடியே அபிராமி கார்த்திகிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த வளையல நீ நட்சத்திராவுக்கு போட்டு விட்டுருப்பா, இது நம்ம பரம்பரை வளையல், அவள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கார்த்தி அப்படியே தீபாவை பார்த்து லைட்டாக சிரிப்பாங்க. சரிப்பா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு அபிராமி கேட்க, இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது, அவங்க வந்துடட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சரிங்கிறாங்க அபிராமியும். கார்த்தி நீ என் ஃபோனை ட்ராக் பண்ணி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தல, ஆனால் நான் அன்னையிலேருந்தே ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லை, உன்னோட பிளானெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா மனசுக்குள்ளேயே. இன்னொரு சைடு ரெண்டு போலீஸ்காரங்க கதிர்கிட்ட போய் கார்த்திக் சார் உங்களை கூட்டிகிட்டு வராங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் எந்திரிச்சு அவங்க கூட கிளம்பிடுறாரு. அவங்க போகிற வழியில் என்னடானா ரெண்டு ரவுடிங்க நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட வண்டியை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஜீப் மேலே மோத கதிர் உட்பட ரெண்டு போலீஸ்காரங்களும் அப்படியே மயங்கிடுறாங்க. இந்த ரவுடிஸ் கதிரை மட்டும் தூக்கிட்டு போய் அவங்க வண்டியில் வச்சு அவங்களோட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே என்னடானா துரை, மூர்த்தி, புஷ்பா, மகேஷ்னு எல்லாரையும் கட்டி போட்டிருக்காங்க. கூட கொஞ்சம் ரவுடிங்களும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதிரையும் சேர்த்து கட்டி வைக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரம் அப்படியே யோசிக்கிறாங்க, நீ போட்ட பிளான் எதுவுமே நடக்காது கார்த்தி, இன்னைக்கு இந்த தீபா வெளியே போற நாள், இனி நீயே தடுத்தாலும் எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம், நான் தான் உன் வைஃப், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னடானா ஆல்ரெடி கட்டி போட்டிருந்தவங்க திடீர்னு கார்த்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. மூர்த்தி, புஷ்பா, மகேஷ் எல்லாரும். நட்சத்திரா என்னடா இது இவங்க இங்கே வந்துட்டாங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. இவங்க மூணு பேரும் நேராக போய் தீபா முன்னாடி நின்று எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு அபிராமி கேட்க, அம்மா இவங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, இவங்க நடிச்சிருக்காங்க, அந்த மகேஷும் இவங்க பையன் கிடையாது, எல்லாருமா சேர்ந்து போட்ட ட்ராமாமா இது, நீங்கள் வேணால் இந்த சர்டிஃபிகேட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து அபிராமி கையில் கொடுக்க அப்படியே ஷாக் ஆகி எல்லாத்தையும் திருப்பி பார்க்குறாங்க. இவங்க மூணு பேருமே நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நட்சத்திரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.